Hi students, welcome to Varandari's YouTube channel. So, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா RRB Group D-க்காக நம்ம ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிவிஷன், லாஸ்ட் மினிட் ரிவிஷன். ஏன்னா எக்ஸாம் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. ஓகே. ஸோ அதில் நம்ம பார்க்க போற நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா HCF and LCM ஆப்டிடியூட்ல ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். இதுல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ரயில்வே எக்ஸாம்ஸ்ல நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இதை தாண்டி LCM லாஜிக் நம்ம கத்துக்கிட்டாதான் அது வரப்போற நிறைய டாபிக்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ வீடியோக்குள்ள வந்து எல்லாருமே வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே. ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி எஸ்எஸ்சி ரயில்வேஸ்க்கு வரண்டரைஸ் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ், ஆஃப்லைன் கிளாஸ், ரெசிடென்ஷியல் பேட்ச் எது வேணும்னாலும் ஸ்க்ரீனில் தெரிய கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நம்ம டீம் வந்து உங்களுக்கு டீடைல்ஸ் சொல்லுவாங்க. ஸோ கொஸ்டின்ஸ்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர் தட் when divided by 9, 8, 10 and 12 leaves a remainder 3 in each case. தமிழ்லையும் கொஸ்டின் கொடுத்துருக்கோம். ஸோ ரயில்வே அப்படின்றப்ப தமிழ்லையும் தேவைப்படும் இல்லையா, அதனால தமிழ்லையும் கொடுத்துருக்கோம், தமிழ்லையும் பார்த்துக்கோங்க. ரைட்டு. என்ன அப்படின்னா 9, 8, 10 மற்றும் 12 வகுக்கிறப்ப ஒவ்வொரு முறையுமே 3 மீதியா இருக்கக்கூடிய மிகச்சிறிய எண் என்னன்னு கேட்குறாங்க. இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த நம்பருக்கு முதல் எல்சிஎம் எடுக்கணும். ஸோ 9, 8, 10, 12 எல்சிஎம் எடுத்தா முதல் என்ன வந்திருக்கும்? 360 வந்திருக்கும். ஓகேவா? ஸோ எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 360 அப்படிங்கிறது தான் எல்சிஎம். ஓகே, இப்போ 360ங்கிறது எல்சிஎம். அப்போ 360ல 9, 8, 10, 12 எல்லாமே எக்ஸாக்டாக நமக்கு டிவைட் ஆயிரும். ஓகே, பட் என்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்னா 3 வந்து மீதியா வரணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 3 வந்து மீதியா வரணும்னா 3 வந்து அதிகமா இருக்கணும். ஓகே, ஸோ அப்போ 3 அதிகமா இருக்கணும்னா 363 அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சரா இருக்கும். ஓகேவா? ஸோ 363 இஸ் த ஆன்சர். 360ங்கிறது எல்சிஎம். ஸோ 360ல எக்ஸாக்டா எல்லாமே டிவைட் ஆயிரும். பட் கேட்கறது மீதி 3 வரணும்ன்றாங்க. அப்போ 3 எக்ஸ்ட்ரா இருந்தால் தான் மீதி 3 வந்திருக்கும். அப்போ 363 தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க, அடுத்து போயிடலாம். ரெண்டாவது கொஸ்டின், the least multiple of 7 which when divided by 8, 12 and 16 leaves 3 as remainder in each case. அதாவது 8, 12, 16 வகுக்கும் போது ஒவ்வொரு முறையுமே மீதம் வந்து 3 வரணும். சேம் டைம் அது 7ஓட மல்டிபிளாவும் இருக்கிற மாதிரி மிகச்சிறிய எண் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ 7ஓட மிகச்சிறிய பெருக்கல் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் 8, 12, 16க்கு நம்ம எல்சிஎம் எடுத்துருவோம். 8, 12, 16க்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 48 அப்படிங்கிறது வந்திருக்கும். சரிங்களா? ஓகே, மீதி 3 வரணும்னா இதோட நம்ம 3 ஆட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஸோ 3 ஆட் பண்ணா 51. இப்போ இந்த 51 வந்து பார்த்தீங்கன்னா 7ஓட மல்டிபிளா இருந்திருந்தா இது ஆன்சரா இருந்திருக்கும். பட் இது 7ஓட மல்டிபிள் இல்லை. ஓகே, அப்போ 48ஓட நெக்ஸ்ட் மல்டிபிள் என்ன? 96. இப்போ 48ல 3மே டிவைட் ஆயிருந்தா திரும்ப 96ல தான் 3மே டிவைட் ஆயிருந்திருக்கும். ஓகே, பிளஸ் 3 ஏன் பண்ணணும்? ஏன்னா மீதி வரணுங்கிறதுக்காக. ஓகே, 99. அதே 99 7ஓட மல்டிபிளா இருந்தா 99 தான் ஆன்சர். 99 நமக்கு 7ஓட மல்டிபிள் கிடையாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 48ஓட மல்டிபிள் 144 வந்திருக்கும். இப்போ 144ல இந்த 3மே எக்ஸாக்டா டிவைட் ஆயிருக்கும். பட் நமக்கு மீதி 3 வரணும்னு சொல்லியிருக்காங்க, அதனால பிளஸ் 3 பண்ணிக்கிறோம். 147. இப்போ 147 வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 7ஓட மல்டிபிளாவும் இருக்கு. ஓகேவா? ஏன்னா 7ஆல் டிவைட் பண்ணி பாருங்க. 2 7s are 14, 1 7s are 7. அப்ப 147 அப்படின்றது இந்த நம்பர்லாம் டிவைட் பண்றப்ப மீதி 3 வரும், 7ஓட மல்டிபிளாவும் இருக்கு. ஓகே, அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 147. இது நீங்க ஆப்ஷன் வச்சும் போய்க்கலாம். ரைட்டா? சோ எந்த ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 7ஓட மல்டிபிளாவும் இருக்கு, சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் டிவைட் பண்றப்ப மீதி 3 வருது. அப்படி செக் பண்ணா கூட நமக்கான ஆன்சர் 147 அப்படின்னு கிடைச்சிடும். ரைட்டா? சோ எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின், find the sum of the numbers between 400 and 500 such that when 8, 12 and 16 divided them, it leaves 5 as remainder in each case. அதாவது 8, 12, 16 டிவைட் பண்றப்ப மீதி 5 வர மாதிரி இருக்கக்கூடிய 400க்கும் 500க்கும் நடுவில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை ஆட் பண்ணா என்ன வரும் அப்படின்றது கொஸ்டின். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் எல்சிஎம் எடுத்துருவோம். 8, 12, 16 எல்சிஎம் 48. ஓகே, ஸோ ரிமைண்டர் வந்து 5 வரணும்னு இருக்காங்க. சேம் டைம் அந்த நம்பர் 400க்கும் 500க்கும் நடுவில் இருக்கணும்னு இருக்காங்க. ரைட்டா? எனக்கு தெரிஞ்சு 48ஓட நீங்க 8 டைம்ஸ் போனாலே 8 8 64 மீதி 6, 4 8 32, 32 6 38, 384 தான் எனக்கு வந்திருக்கும். ஓகே, பட் நமக்கு 400க்கும் 500க்கும் நடுவில் இருக்க மாதிரி நம்பர்ஸ் கேட்குறாங்க. அப்போ 48ஓட 9 டைம்ஸ் போனீங்கன்னா இன்னொரு 48 ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 432 வந்திருக்கும். ஓகே, ஸோ 432 வந்திருக்கும். இப்போ 432ங்கிறது 400க்கும் 500க்கும் நடுவுல இந்த நம்பரால எக்ஸாக்டா டிவைட் ஆகக்கூடியது. பட் நமக்கு மீதி 5 வரணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 432ஓட ஒரு 5 ஆட் பண்ணிக்குவோம். 437. ஸோ 437 400க்கும் 500க்கும் நடுவுல தான் இருக்கு. ஓகேவா? இன்னொரு பாசிபிள் போனோம் அப்படின்னா 48ஓட 10 டைம்ஸ் பண்ணோம்னா 480. ஸோ இதோட 5 ஆட் பண்ணீங்கன்னா 485. அப்போ 485, 437.
அடுத்த நம்பர் நமக்கு 500 தாண்டி போயிடும். ஏன்னா 400க்கும் 500க்கும் நடுவில் தான் கேட்டிருக்காங்க. இப்போ இதை ஆட் பண்ணி அப்படின்னா 400 800 ஆயிரும். 885 892 902 902 922. ஸோ 922னா ஃபோர்த் ஆப்ஷன் தான் ஆன்சர். 922 ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் த ஆன்சர். 922. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் போயிடலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. Find the largest 4-digit number which when divided by 7, 9 and 11 leaves a remainder of 5 in each case. 7, 9, 11 வகுக்கப்படக்கூடிய மிகப்பெரிய 4 இலக்க எண் மீதி 5 வர மாதிரி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ வழக்கம் போல தான் எல்சிஎம் எடுத்துருவோம். 7, 9, 11க்கு எல்சிஎம் எடுத்தா என்ன வந்திருக்கும்? 7, 9, 11 ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்தையும் மல்டிபிள் தான் பண்ணணும் போல. ஓகேவா? ஸோ 63 into 11 63 into 11னா 693 வந்திருக்கும். ஸோ 693 அப்படின்றது எல்சிஎம். பட் கேட்டது ஹையஸ்ட் 4-digit நம்பர், சேம் டைம் ரிமைண்டரும் 5 வரணும்னு இருக்காங்க. அப்போ இதை வச்சு நம்ம ஹையஸ்ட் 4th digit நம்பர் போவோம். 693 அப்படின்றது இதோட எல்சிஎம்னா இதோட மல்டிபிள்ல தான் 693 அப்படின்றது இருக்கு. அப்போ எக்ஸாக்டா 6930 இது கூட இதோட மல்டிபிளா தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம 693 ஆட் பண்ணிட்டே போனோம். இதோட ஒரு 4 டைம்ஸ் போய் பார்ப்போம். 3 4s are 12, ரிமைண்டர் 1, 37, carry 3, 27. Okay, so 2772. Okay, 9702. நம்ம அடுத்து ஒரு 693 ஆட் பண்ணா அது 10,000 தாண்டிடும். நமக்கு கேட்டது ஹையஸ்ட் 4th digit நம்பர் தான். 10,000 தாண்டிட்டா 5 digit ஆயிரும்ல. ஓகே, ரிமைண்டரும் 5 வரணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 9707 இஸ் த ஆன்சர். பிளஸ் 5 பண்ணிக்கணும். ஸோ 9707 இஸ் த ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 9707. இதுதான் ஹையஸ்ட் 4 digit நம்பர். இந்த நம்பராலலாம் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 5 வரணும். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின். ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் நம்பர் ஃப்ரம் விச் இஃப் 6 இஸ் ரெடியூஸ்ட் தென் இட் இஸ் கம்ப்ளீட்லி டிவிசிபிள் பை 12, 15, 20, 27. அதாவது ஒரு நம்பர் இருக்கணுமா, அந்த நம்பர்ல இருந்து 6 ரெடியூஸ் பண்ணீங்கன்னா எக்ஸாக்டா இதுலலாம் டிவைட் ஆயிருக்கணுமா. ஓகே, இப்போ எக்ஸாக்டா இதுலலாம் டிவைட் எது ஆகும்னா இதோட எல்சிஎம் தான். இதோட எல்சிஎம் தான் இதுலலாம் எக்ஸாக்டா டிவைட் ஆகும். அப்ப எல்சிஎம் விட நீங்க கண்டுபிடிக்க போற ஆன்சர் 6 அதிகமா இருக்கணும். ஏன்? ஏன்னா அந்த நம்பர்ல இருந்து 6 ரெடியூஸ் பண்ணா இதுலலாம் டிவைட் ஆயிருக்கணும் அப்படின்றதான் கொஸ்டின். ஓகேவா? சரி, ஓகே. அப்போ ஃபர்ஸ்ட் எல்சிஎம் எடுத்துருவோம். இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன வந்திருக்கும்? ஐ திங்க் 540 நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ 540, எஸ் 540 இஸ் த எல்சிஎம். ஓகே, இப்போ 540 எல்சிஎம் அப்படின்றப்ப நமக்கு அதாவது இதை விட 6 அதிகமா இருக்கிறது தான் ஆன்சர். ஸோ 540 ஆப்ஷன்ல இருக்கும், கேர்ஃபுல்லா போடணும். ஸோ 546 இஸ் த ஆன்சர். இப்போ இதை வந்து நீங்க 6 மைனஸ் பண்ணீங்கன்னா தான் எல்லாத்துலயுமே அது வந்து டிவைட் ஆயிருக்கும். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின். இஃப் த HCF ஆஃப் 408 and 1032 is expressed as 516m minus 252 into 4, then m is m ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ரெண்டுக்கும் நீங்க என்ன பண்ணணும்னா HCF எடுக்கணும். ஓகே, HCF எடுத்து பாத்தீங்கன்னா 24 அப்படின்னு கிடைச்சிருக்கும். ரெண்டுக்கும் HCF எடுத்தோம் அப்படின்னா 24 அப்படிங்கிறது கிடைக்கும். 408க்கும் 1032க்கும் HCF எடுத்தீங்கன்னா 24. அப்ப இதோட HCF தான் அவங்க இந்த ஃபார்மேட்ல கொடுத்துருக்காங்க. அப்ப எழுதிக்கோங்க 516m minus 252 into 4 is equal to 24. ஓகே, இப்போ 252 into 4 என்ன? ஒரு நம்பரை 4 ஆல மல்டிபிள் பண்ணணும்னா 2 வாட்டி டபுள் பண்ணிக்கோங்க. 252 டபுள் பண்ணா 504, 504 டபுள் பண்ணா 1008. அப்போ மல்டிபிள் பண்ணா 1008 தான் வந்திருக்கும். ஸோ 516m minus 1008 equal to 24. இப்போ இந்த மைனஸ் 1008ங்கிறது அங்கிட்டு போனா பிளஸ் 1008 மாறும். அப்போ 516m equal to 1008 plus 24. ஆட் பண்ணா 1032. 516mங்கிறது 1032னா m என்ன வந்திருக்கும்? அப்ப m equal to 1032 by 516. ஓகேவா? 2 டைம்ஸ் போயிடும். அப்ப m equal to 2. 2 is the answer. Fourth option 2 is the answer. m equal to 2. 2 is the answer. சிம்பிளான क्वेश्चन தான். HCF கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா போதும். 24 is the HCF. சப்ஸ்டிட் பண்ண ஆன்சர் வரும். ஓகே, சோ அடுத்த கேள்வி. The sum of two numbers is 288 and their HCF is 16. How many pairs of such numbers can be formed? ஓகே, ரெண்டு நம்பர் ஆட் பண்ணா 288 வரணும். அதோட HCF 16. அப்ப எத்தனை ஜோடி எத்தனை பேர் வந்து வந்திருக்கும் அப்படின்றது क्वेश्चन. ஓகே, சால்வ் பண்ணிடலாம். ரெண்டு நம்பர் ஆட் பண்ணாதானே 288 சொல்றாங்க. அந்த ரெண்டு நம்பரை நம்ம XY அப்படின்னு எடுத்துப்போம். ரெண்டுத்தோட HCF 16 கொடுத்துருக்காங்க. அப்ப 16ன்றது ரெண்டுத்துலயுமே காமனா இருந்திருக்கும். அப்ப இது 16x, இது 16y. ரெண்டையும் ஆட் பண்ணாதான் எனக்கு என்ன வந்திருக்கும்? 288 அப்படிங்கிறது வந்திருக்கும். அது கொடுத்துட்டாங்க क्वेश्चनல. ஓகே, இப்போ ரெண்டுலயுமே 16 காமனா இருக்கு. வெளியே எடுத்தீங்கன்னா x plus y equal to 288. அப்ப x plus y equal to 288 by 16. ஓகே,
ஸோ 16 அடிச்சிடலாம். அடித்தோம் அப்படின்னா ஒரு 16 16 மீதி 12 8 16 128. அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் என்ன வருது 18 அப்படின்னு வருது. ரைட்டா? எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 18 அப்படின்னு வருது. எதெல்லாம் கூட்டினா 18 வரும்? 1 17 2 16 3 15 4 14 5 13 6 12 7 11 8 10 9 9. திரும்ப 10 8 வரும். அது ஆல்ரெடி வந்துருச்சு. ஓகேவா? இப்போ இதுலலாம் ஒண்ணுக்கு ஒண்ணு காமனா டிவைட் ஆயிக்காத நம்பரை பாருங்க. இப்போ 117 டிவைட் ஆயிக்காது, 216 டிவைட் ஆகும், 315 டிவைட் ஆகும், 414 ரெண்டுமே 2 டேபிள் அடிக்கலாம், 530 டிவைட் ஆகாது, 612 டிவைட் ஆகும், 711 டிவைட் ஆகாது, 810 டிவைட் ஆகும், 99 ஆல்சோ டிவைட் ஆகும். அப்போ நம்ம எதெல்லாம் டிக் பண்ணியிருக்கோம்? 1 2 3 1 2 3. ஸோ 3 தான். அப்போ ஆன்சர் வந்து 4th ஆப்ஷன் 3 இஸ் த ஆன்சர். ஏன் வந்து நம்ம டிவைட் ஆகாத நம்பரா எடுக்கிறோம்னா, டிவைட் ஆகிற நம்பரை நீங்க எக்ஸ் ஒய்ல சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க, ஹச்சிஎஃப் உங்களுக்கு 16 கிடைக்காது, மாறி போயிடும். உதாரணத்துக்கு நான் இதை மட்டும் கூட போட்டு காட்டுறேன். 2 இங்க போட்டீங்கன்னா 16 2s are 32, 16 இங்க போட்டீங்கன்னா 16 6s are 256. இப்போ இந்த ரெண்டுக்கு ஹச்சிஎஃப் எடுத்தீங்கன்னா 32 அப்படின்னு வந்துடும். நமக்கு ஹச்சிஎஃப் 16 தானே வரணும். அப்போ ரூல் மாறுது இல்ல. ஸோ அந்த நிபந்தனையை பூர்த்தி செய்யணும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இருக்கணும் அப்படின்றப்ப நம்ம அந்த பேர்லாம் எடுத்துக்க தேவையில்ல. நான் எதெல்லாம் இன்ட்டு போட்டு வச்சிருக்கேனோ அதெல்லாம் நீங்க எடுத்து போட்டு பாருங்க, ஹச்சிஎஃப் 16ன்னு வராது. நான் எதெல்லாம் டிக் போட்டிருக்கேனோ அதை சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க, அதுக்கு தான் ஹச்சிஎஃப் 16 வரும். நமக்கு 16 வரணும். ஸோ 3 இஸ் த ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. If the ratio of the two numbers is 5:7 and their HCF is 8, then their LCM is okay. இதை கான்செப்சுவலா போடணும்னா அதுவுமே ரொம்ப பெரிய இதெல்லாம் இல்லை, ஒரு 2-3 ஸ்டெப்ல முடிஞ்சிடும், போட்டுடலாம். ஸோ 2 நம்பர்ஸ் வந்து 5:7னா 5x 7x அப்படின்னு இருந்திருக்கும். இப்போ HCF 8னா ரெண்டுலையும் காமனா என்ன இருக்கு? எக்ஸ் தான் காமனா இருக்கு. அப்ப எக்ஸ் ஓட வேல்யூ 8னு அர்த்தம். அப்ப இது 5 8s are 40, இது 7 8s are 56. ஓகே, ஸோ 40க்கும் 56க்கும் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா ஆன்சரு 280 வந்திருக்கும். ஓகேவா? 280 வந்திருக்கும். ஸோ 280 தான் ஆன்சர். 4th ஆப்ஷன் 280 இஸ் த ஆன்சர். இல்ல அப்படின்னா 5xக்கும் 7xக்குமே நீங்க டைரக்டா எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 35x அப்படின்னு வந்திருக்கும். ரைட்டா? எக்ஸோட வேல்யூ தான் 8, ஏன்னா ஹச்சிஎஃப் வந்து 8ன்னு கொடுத்துட்டாங்க. அப்ப 35 8 பண்ணிங்கன்னா ஒரு 280 டேட்டா கிடைச்சிருக்கும். இதெல்லாம் தாண்டி இந்த சம்முக்கு ஷார்ட்கட் என்னன்னா, இந்த 2 நம்பர் இந்த 3 நம்பரையும் மல்டிபிள் பண்ணாலே ஆன்சர் தான். ஓகேவா? ஸோ 5 7s are 35, 35 × 8 280 முடிஞ்சு போச்சு. ஓகே, எப்படி போட்டாலும் ரைட். நெக்ஸ்ட் பாருங்க. The HCF and LCM of two numbers are 12 and 720 respectively. How many pairs are possible of these numbers? Okay. HCF and LCM 12 720 கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலா HCF and LCM மல்டிபிள் பண்ற வர ஆன்சரும் அந்த ரெண்டு நம்பரையும் மல்டிபிள் பண்ண வர ஆன்சரும் சேம். இது வந்து ஒரு ஃபார்முலாவே இருக்கு. A × B = HCF and LCM சொல்லிட்டு ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ண வர ஆன்சரும் அதுக்கான HCF LCM மல்டிபிள் பண்ண வர ஆன்சரும் சேமா இருக்கும். ஓகேவா? அப்ப ரெண்டையும் மல்டிபிள் பண்ணீங்கன்னா வர ஆன்சரும் அந்த ரெண்டு நம்பரையும் மல்டிபிள் பண்ண வர ஆன்சரும் சேமா இருக்கும். ஸோ அந்த ரெண்டு நம்பரையும் நம்ம XY அப்படின்னு எடுத்துப்போம். ரெண்டோட HCF என்ன கொடுத்துருக்காங்க? 12 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இது 12x, இது 12y. ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா வர ஆன்சரும் இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா வர ஆன்சரும் ஈக்குவலா இருந்திருக்கும். ஓகே, ஸோ 12 12 கேன்சல். அகைன் இந்த 12ஆல் அடிச்சிங்கன்னா 60 அப்படின்னு வந்துடும். அப்ப x × y = 60 அப்படின்னு ஃபைனலா வருது. எதெல்லாம் மல்டிபிள் பண்ணா 60 வந்திருக்கும்? 1 60, 2 30, 3 20, 4 15, 5 12, 6 10, திரும்ப 8 9, திரும்ப 10 6ன்னு வந்திருக்கும். ஸோ 1 2 3 4 5 6. அகைன் இதுலையுமே டிவைட் ஆயிக்காத பேரா எடுத்துக்கோங்க. அப்ப இதை எடுத்துக்கலாம், இதை எடுத்துக்கலாம், இதை எடுத்துக்கலாம், இதையும் எடுத்துக்கலாம். இது ரெண்டும் நம்ம எடுத்துக்க மாட்டோம். அப்போ 4 pairs தான் ஆன்சர். ஆன்சர் வந்து செகண்ட் ஆப்ஷன் 4 இஸ் த ஆன்சர். ஓகே, ஸோ அடுத்து the LCM of two numbers is 42. அதாவது 42 times their HCF. The sum of the LCM and HCF is 602. One of them is 84. Find the other number. ரெண்டு நம்பரோட மீசிமா அதோட மீப்போவை கம்பேர் பண்றப்ப 42 டைம்ஸ் இருக்கும். மீசிமா மீப்போட கூட்டுத்தொகை 602. ஒரு நம்பர் 84னா இன்னொரு நம்பர் என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா? ஓகே, சால்வ் பண்ணிடலாம். இப்போ LCM வந்து 42 டைம்ஸ் their HCF. அப்ப HCF நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். அப்ப LCM என்னவா இருந்திருக்கும்? 42x இருந்திருக்கும். ஓகேவா? LCM வந்து 2 டைம், அதாவது 42 டைம்ஸ் their HCF அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சம் ஆஃப் LCM and HCF 602. இது ரெண்டையும் ஆட் பண்ணா 602. அப்ப 43x என்ன வந்திருக்கும்? 602 வந்திருக்கும். x = 602/43. கேன்சல் பண்ணீங்கன்னா
143 சார் 43, 60ல 43 போனா 17 வந்திருக்கும், 4 43 172. இப்போ எக்ஸ் 14 வந்துருச்சு. அப்போ HCF 14, LCM வந்து 42 × 14 இப்படியே வச்சுக்கோங்க. இப்போ ஒரு நம்பர் 84 கொடுத்துட்டு இன்னொரு நம்பர் தான் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு அந்த ஃபார்முலா தெரியும்னு நினைக்கிறேன். ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணால் ஒரு ஆன்சரும் HCF LCM மல்டிபிள் பண்ணால் ஒரு ஆன்சரும் ஈக்குவல். ஸோ ஒரு நம்பர் 84 கையில் இருக்கு, போட்டுருங்க. இன்னொரு நம்பர் தான் கேட்குறாங்க, y வேணும். HCF 14 கையில் இருக்கு, LCM ஆல்சோ 42 × 14 கையில் இருக்கு. நான் அதனால தான் மல்டிபிள் பண்ணாமல் அப்படியே வச்சுக்கிட்டேன், கேன்சல் ஆயிரும் இல்லையா அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இந்த பக்கம் 84, அந்த பக்கம் அதெல்லாம் இருக்கு. அப்போ 84ஆல் அடிச்சிங்கன்னா 6 டைம்ஸ் போயிடும், 6ஆல் அடிச்சிங்கன்னா 7 டைம்ஸ் போயிடும். அப்போ y = 7 × 14, அப்போ 98 இஸ் த ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 98 இஸ் த ஆன்சர். ஓகே, ஸோ சிம்பிளான கொஸ்டின் தான், போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின், 2 natural numbers are in the ratio 6:5 and the product of their LCM and HCF is 6750. What is the sum of the numbers? 2 natural number என்ன ரேஷியோல இருக்குன்னா 6:5. அப்ப இது 6x 5x. Product of their LCM and HCF. இப்போ இதுக்கு HCF என்னன்னா x தான் HCF. LCM என்னன்னா ரெண்டுக்கு LCM எடுத்து பாருங்க 30x அப்படின்னு வரும். அப்ப LCM ஓட HCF ஓட ப்ராடக்ட் தான் 6750. அப்ப ரெண்டையும் மல்டிபிள் பண்ணியிருந்தா 6750 வந்திருக்கும். இது LCM, இது HCF. ஓகே, ஸோ 30x² = 6750. அப்ப x² = 6750 டிவைடட் பை 30. 0 0 அடிச்சிடலாம், 3ஆல் அடிச்சு கொடுத்தீங்கன்னா 225. x² 225 x என்ன வந்திருக்கும் 15. ஏன், ஏன்னா 15² தானே 225. ஓகே, இப்போ x 15 கிடைச்சிருச்சு. என்ன கேட்குறாங்க, அந்த ரெண்டு நம்பரை கூட்டுத்தொகை கேட்குறாங்களா? ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 11x வந்திருக்கும். x 15 கையில் இருக்கு, அப்போ xல 15 போட்டீங்கன்னா 11 × 15 165. அப்போ செகண்ட் ஆப்ஷன் 165 தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, ஸோ இன்னைக்கு செஷனுக்கான லாஸ்ட் கொஸ்டின். ஓகே, 3 numbers are in the ratio 4:5:7 and their LCM is 5600. Their HCF is, அதாவது 3 நம்பர் வந்து 4:5:7 இருக்கு. இதோட LCM 5600னா HCF என்னன்னு கேட்குறாங்க. அதாவது 4x 5x 7x. இதோட LCM 5600. HCFனா x கேக்குறாங்க, அவ்வளவுதான். சோ இதுக்கு LCM எடுத்தா என்ன வந்திருக்கும், 4 5s are 20, 20 × 7 140 அப்படின்னு வந்திருக்கும். அப்போ 140x ஓட வேல்யூ தான் 5600னா x = 5600/140. 0 0 அடிபட்டுரும், 14ஆல் அடிச்சு கொடுத்தீங்கன்னா 40 அப்படின்னு கிடைக்கும். அப்போ x = 40. ஸோ HCF தான் கேட்டிருந்தாங்க, இப்போ 40 தான் ஆன்சர். ஸோ 12th கொஸ்டின் ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 40 இஸ் த ஆன்சர். ஓகே, ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், RRB குரூப் டிக்கு யூஸ் ஆகிற மாதிரி ரயில்வேல கேட்ட ப்ரீவியஸ் கொஸ்டின் HCF LCM பார்த்துருக்கோம், ஆல்ரெடி சம் டாபிக்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ வரப்போகிற வீடியோஸில் அப்படியே ஒரு டாப்பிக்காக முடிச்சிடலாம். தொடர்ந்து பாருங்க, நெக்ஸ்ட் முக்கியமான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.